நாம இந்த வீடியோல பார்க்க போறது சென்னியாண்டவர் முருகன் திருக்கோயில் பற்றி தான். இந்த கோவில் எங்க இருக்கு, இக்கோயிலின் சிறப்பு வரலாறு பற்றி பார்க்க போறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகிலுள்ள விராலிக்காடு பகுதியில் சென்னியாண்டவர் திருக்கோயில் உள்ளது. சென்னியாண்டவர் என்பது முருகப்பெருமானை குறிப்பது. இக்கோயில் மிகப்பெரியது மட்டுமல்ல, பெரிய முருகன் சிலையும் கொண்டது. இதன் முன்புறம் அரச மரத்து விநாயகர் ஒன்று உள்ளது. முதலில் எதை கும்பிட்டு உள் செல்ல வேண்டும். இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. முன்பு இங்கு உள்ள மக்கள் சென்னிமலை சென்று முருகனை வழிபட முடியாததால் மக்களின் கனவில் முருகன் தோன்றி கோயில் அமைக்க அருளினார் என வரலாறு கூறுகிறது. இக்கோவிலில் மிக பழமையான வில்வ மரம் ஒன்று உள்ளது. அது மட்டுமல்ல, ராஜ அலங்காரத்தில் சென்னியாண்டவரை பார்க்கும்போது ஆழ்ந்த அமைதியை உணரலாம். முருகப்பெருமானுக்கு 3 வகையில் விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம். இந்த விரதம் இருப்பதன் மூலம் நினைத்தது நடக்கும் என்று நம்பப்படுகிறது. இங்கு அர்த்த மண்டபத்தில் விநாயகர், கன்னி மூல கணபதி, சுப்பிரமணி, வள்ளி தெய்வானையோடு எழுந்தள்ளியுள்ளார் என்பது சிறப்பு. ரிஷிகோசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் எழுந்தள்ளியது கோயிலுக்கு சிறப்பு சேர்க்கிறது. நவகிரகங்களான ராகு, கேது, அகங்காரன், சந்திரன், சனீஸ்வரன், குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியவை காட்சி கொண்டிருப்பதும் சிறப்பு.